வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ மட்டன், அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம அந்த மட்டனை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விடலாம். நல்லா 2 நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதை தண்ணி விடாமல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இந்த மட்டனோட சேர்த்துடலாம். பட்டை, 2 லவங்கம் எல்லாத்தையும் அதோடு சேர்க்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 2 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து மூடி வச்சு ஒரு 7 விசில் விட்டுடலாம். கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்க்கலாம். இதோட ஒரு 4 சைஸ் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, அதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம விசில் வச்சுருக்கிற மட்டனை வந்து இதோட சேர்க்கலாம். மட்டன் நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சுங்க. சேர்த்துடலாம். மிளகு, சோம்பு, தனியா இது 3 லேசாக வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம அதோட சேர்க்கலாம். இது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பவுடர் ஆட் பண்ணோன்னே கலரே வந்து ரொம்ப ப்ரௌனாக மாறிடும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அது நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கலாம். பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான மட்டன் கிரேவி ரெடி. பார்த்திங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.